நியூஸ்7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸ்க்கு உங்களை வரவேற்பது நான் மஞ்சு மற்றும் நான் மோகன்ராஜ். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தமிழக உள்ளாட்சி தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு இன்று மாலை அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையாளர் சீதாராமன் அறிவிப்பை வெளியிடுவார் என தகவல். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க தமிழகம் முழுவதும் இன்று 2ஆம் கட்ட சிறப்பு முகாம். காலை 9 மணிக்கு தொடங்கிய சிறப்பு முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. புதிதாக பெயரை சேர்க்க விரும்புவோர் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். இணையதளம் மூலமாகவும் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் எனவும் தகவல். உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர் செலவு உச்சவரம்பை அதிகரித்த மாநில தேர்தல் ஆணையம். மாநகராட்சிகளின் வார்டு உறுப்பினர் பதவிக்கான செலவு உச்சவரம்பு 85,000 ரூபாயாக அதிகரிப்பு. நகராட்சி வார்டு உறுப்பினர் வேட்பாளர் உச்சவரம்பு 90,000 ரூபாயாக உயர்த்தி அறிவிப்பு. கிராம ஊராட்சி வார்டு தேர்தலுக்கு 9,000 ரூபாயும், கிராம ஊராட்சி தலைவர் தேர்தலுக்கு 34,000 ரூபாயும் நிர்ணயம். காந்தியின் பிறந்த நாள் முதல் தமிழகத்தில் முழு மதுவிலக்கை அமல்படுத்தாவிட்டால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை. தமிழகத்தில் மது விற்பனை எந்த வகையிலும் குறையவில்லை என்பதுதான் உண்மை என குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதாகவும் புகார். கோவையில் RSS பிரமுகர் கடை மீது மர்ம நபர்கள் மண்ணெண்ணெய் குண்டு வீச்சு. உரிய நேரத்தில் தீ அணைக்கப்பட்டதால் பெரும் தீ விபத்து தவிர்ப்பு. தடயங்களை கைப்பற்றி போத்தனூர் காவல்துறையினர் விசாரணை. RSS அமைப்பை சேர்ந்த கார்த்திக் இருசக்கர விற்பனையகம் நடத்தி வருகிறார். திண்டுக்கல்லில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியின் கார் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. வீட்டின் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது அதிகாலை குண்டை வீசிய மர்ம நபர்கள். கரூர் சாலையில் பிஜேபி அலுவலகம் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல். இந்து அமைப்பினர் மீதான தாக்குதலுக்கு கண்டனம். வரும் 28ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என பாஜக தலைவர் தமிழிசை அறிவிப்பு. குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் நோக்கம் காவல்துறைக்கு இருப்பதாக தெரியவில்லை என குற்றச்சாட்டு. சென்னை கண்ணகி நகர் காவல் நிலையம் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீச்சு. காவல் நிலைய வளாகத்தில் இருந்த 12 இருசக்கர வாகனங்கள் எரிந்து நாசம். காவல் நிலையத்திற்கு பாதுகாப்பிற்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. தென்னை விவசாயிகளின் நலன் காத்திடும் வகையில் கடன் உதவி மற்றும் பல்வேறு திட்டங்களை உருவாக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். தேங்காய்களை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் நஷ்டத்திற்கு ஆளாவதாக வாசன் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் தென்னை நலவாரியத்தை அமைக்க வேண்டும் எனவும் வாசன் கோரிக்கை. முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண உடல்நலம் பெற வேண்டி கோவில்களில் அதிமுகவினர் சிறப்பு வழிபாடு. மருத்துவமனையிலிருந்து விரைவில் வீடு திரும்புவார் என தகவல். உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அப்பல்லோ மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல். கல்வி நிறுவனங்கள் வழிபாட்டு தலங்கள் அருகில் விதிகளை மீறி செயல்பட்டு வரும் 900 டாஸ்மாக் கடைகள் வேறு இடத்திற்கு மாற்ற தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொதுநலம் மனு மீதான விசாரணையில் நீதிபதிகள் உத்தரவு. மனு மீதான அடுத்த கட்ட விசாரணை நவம்பர் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் இணையத்தில் சர்வதேச சரக்கு பெட்டக முனையம் அமைக்க தொடரும் எதிர்ப்பு. கடல் வழியாக சென்று விவேகானந்தர் பாறையை முற்றுகையிட்ட மீனவர்கள். சரக்கு பெட்டகம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவேகானந்தர் பாறையில் போராட்டம். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 611 கன அடியாக சரிவு. கடந்த 5 நாட்களில் மட்டும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 3.34 அடி குறைவு. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறப்பு. தொடர்ந்து நீர் இருப்பு குறைவதால் கவலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள். இந்த ஆண்டு இறுதிக்குள் GSLV Mark 3 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்படும். சென்னையில் இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டி. ராக்கெட் கட்டமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தகவல். உடல் உறுப்பு தானத்தை வலியுறுத்தி திருச்சியில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம். ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக நடைபெற்ற ஓட்டத்தில் 5,000 பேர் பங்கேற்பு. 21 கிலோமீட்டர் ஓட்டத்தில் ஜோஷ்வா மற்றும் கஸ்தூரி முதலிடம். போலி ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததாக புகார். நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகலா புஷ்பா மற்றும் குடும்பத்தினர் மீது போலீசார் மேலும் ஒரு வழக்கு பதிவு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை அடுத்து போலீசார் நடவடிக்கை. சசிகலா புஷ்பா, கணவர் லிங்கேஸ்வரன், மகன் பிரதீப் ராஜா மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு.
ஆரணி அருகே அரிசி ஆலையில் வருமான வரித்துறையினர் தீவிர சோதனை. நவீன அரிசி ஆலை அதிபர் மற்றும் ஊழியர்களிடம் விசாரணை. சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே பிடிப்பட்ட அரிய வகை வெள்ளை நாகப்பாம்பு. ஜெயலானி என்பவரது வீட்டில் நுழைந்த பாம்பை பிடித்த பாம்பு பிடிக்கும் நபர். பாம்பை வியப்புடன் பார்த்து சென்ற திருவாரூர் மக்கள். தகவல் அறிந்து வந்து பாம்பை கைப்பற்றி சென்ற வனத்துறையினர். புதுச்சேரியில் ஆதி திராவிடர்களுக்கான வீட்டுப் பணிகளை பார்வையிட்ட துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி. அரசு வழங்கும் இலவசங்களை வீணாக்க வேண்டாம் என கிரண்பேடி அறிவுறுத்தல். கிராம மக்களுடன் கைப்பந்து விளையாடி மகிழ்ந்த துணைநிலை ஆளுநர். ராதிகா ஆப்தே நடிப்பில் பெண் உரிமை பற்றிய கருத்துக்களுடன் வெளிவந்துள்ள பார்ட்ரெட் திரைப்படம். படத்தின் அதீத வன்முறை காட்சிகள் நிறைந்துள்ளதாக விமர்சகர்கள் கருத்து. எதிர்பார்ப்பை விட நல்ல முறையில் ராதிகா ஆப்தே நடித்துள்ளதாகவும் விமர்சனம். வரும் வாரங்களில் படம் நல்ல வசூலை அள்ளும் எனவும் பாலிவுட் வட்டாரங்கள் தகவல். பெயரிடப்படாத படத்தில் ஜெயம் ரவியுடன் நடித்து வரும் பாலிவுட் நடிகை சாயேஷா. நடிகர்கள் ஜெயம் ரவி மற்றும் விஜய் குறித்து வெளிப்படையான பேச்சு. முன்னணி நடிகர் என்றாலும் ஜெயம் ரவி மிகவும் பணிவுடன் நடந்து கொள்வதாக புகழாரம். தென்னிந்திய திரைப்படங்களில் நடிப்பதை மிகவும் விரும்புவதாகவும் பேச்சு. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழ்.